ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். மேஷ ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்க்க போறோம். சென்ற மாதம் வரைக்கும் 12ஆம் பாவமான மீன ராசியில் சஞ்சரித்து வந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும், செலவுகள் குறையும், பயணங்கள் அலைச்சல் குறையும், உடல் நலம் சீராகும், எதையும் துணிந்து செய்யும் மனப்பக்குவம் மனப்பாங்கு ஏற்படும். 2ஆம் பாவமான ரிஷப ராசியில மாத ஆரம்பத்துல சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் ஒன்னு சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் உங்களோட 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான புத பகவான் அங்க சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மை பயக்கும். 11ஆம் வீடான கும்பராசியில சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு உயர் அதிகாரி மற்றும் உங்களோட வயதில் மூத்தவர்களால அனுகூலங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ராசிநாதனா இருந்தாலும் 8ஆம் அதிபதியா இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிப்பதால இந்த மாதத்துல நீங்க வேகத்தோட விவேகம்தான் முக்கியம். அதனால படபடப்பையும் அவசரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. 12ஆம் பாவமான மீன ராசியில ராகு பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால வேற்று மொழியினர் வேற்று மதத்தினவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். இருந்தும் அவர்களால செலவுகளும் அதிகரிக்கும். 6ஆம் பாவத்துல கேத்து பகவான் தொடர்வதால் உடல் நலன்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ராசியிலேயே அஷ்டமாதிபதி இருக்கிறதும் அண்ட் 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனாலையும் நீங்க தினமும் உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் மன தைரியமும் அதிகரிக்கிறதுனால எந்த காரியத்தையும் துணிந்து செய்யற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். குரு பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து உங்களோட 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை சுப பார்வையா பாக்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உடல் நலன் சீராகும். ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ஸ் போன்ற முதலீடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதுல லாபங்களும் வந்து சேரும். இருந்தாலும் கவனம் தேவைப்படும். 10ஆம் பாவமான மகர ராசியில குரு பகவானின் பார்வை விழுவதாலையும் 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறதாலையும் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலையும் நீங்க செய்யற வேலையிலையும் முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மற்றும் வெளிநாட்டுல படிக்க விசாக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா விசா வந்து சேரும். வெளிநாட்டுல தங்கறதுக்கு பர்மனன்ட் விசா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல செய்திகள் வந்து சேரும். 19ஆம் தேதி காலையிலிருந்து 20-21 மாலை 6:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். இந்த 3 நாட்களில் பண பரிவர்த்தனை, வாக்குறுதி கொடுப்பது மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவது இவைகளை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதிய முயற்சிகளை இந்த 3 நாட்களில் தவிர்க்கவும். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், வேல் மாறல் விருத்தம் இந்த மாதிரி முருகப்பெருமானோட ஸ்தோத்திரங்களை சொல்லியோ கேட்டோ வர உங்களுக்கு மேலும் நன்மைகள் வந்து சேரும். இந்த ஜூன் மாசம் போன மாதம் இருந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கிறதுக்கும் மற்றும் உங்களுக்கு முன்ன இருந்த ஒரு பயநிலை போய் தைரியம் மனோதிடம் பிறக்கிறதுக்குமான மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும்.
ரிஷப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான், குரு பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மாத ஆரம்பத்தில் தனஸ்தானாதிபதியான புத பகவான் ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 12ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். இரத்த சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். எந்த வேலையையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலம் சீராகும், பிள்ளைகளால் பெருமை சேரும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோசனை பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் 10ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கும். எனினும் உங்கள் உயர் அதிகாரி உங்களை பாராட்டுவார். 11ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதாலும் மீனராசியின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதாலும் உங்களுக்கு பல வகையில் லாபங்கள் வந்து சேரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். அதனால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு சென்று அங்கு சூரிய பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைகிறார். எனவே குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பாவங்களில் விழுவதால் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி செய்தி வந்து சேரும். 7ஆம் பாவத்தில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலம் சீராகும். கூட்டுத் தொழிலில் உள்ள கூட்டாளிகளின் இணக்கம் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் உங்களின் பேர் புகழ் அதிகரிக்கும். 9ஆம் பாவத்தில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதாலும் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பதாலும் உங்களுக்கு பதவிகள் தேடி வந்து சேரும். உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எனினும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:30 மணியிலிருந்து 22 மற்றும் 23ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இந்த தினங்களில் நீங்கள் பேச்சை குறைத்துக் கொள்வதும் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வர உங்களுக்கு வரவேண்டிய செல்வம் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் 2024 உங்களுக்கு ஏற்றத்தை தரவல்ல மாதமாக அமையும். மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் அதாவது ஜூன் 9ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் புத பகவான் 12ஆம் வீடான ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே பயணங்கள் அதிகரிக்கும். அதனால் செலவுகள் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவைப்படும். குழந்தைகளால் செலவுகள்
ஏற்படும். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதன் பிறகு உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க அல்லது புதுப்பிக்கும் எண்ணம் மேலோங்கும். குழந்தைகளின் படிப்பிற்காக செலவுகள் ஏற்படும். சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் வந்து புத பகவானுடன் இணைகிறார். எனவே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் விரைவாக செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும். எனினும் உயர் அதிகாரியிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது நல்லது. தந்தையாரின் சொல் கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். 12ஆம் பாவத்தில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால் நிம்மதி பிறக்கும். குரு பகவானின் சுப பார்வை 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் விழுவதால் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக விடுபடுவீர்கள். தாயாரின் உடல் நலம் சீராகும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 11இல் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பூமி, நிலம் சம்பந்தமான வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள். 9ஆம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் தந்தையினால் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். 4ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையில் தொடர்வதால் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். ஆன்மீகம் மற்றும் தொழில் சம்பந்தமான படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். ஜூன் மாதம் 24, 25 மற்றும் 26ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் புது முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால வேளையில துர்க்கை அம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியில் சுமார் என்றாலும் 2ஆம் பாதியில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மாதமாகவே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும். கடக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். கடக ராசி அன்பர்களே, உங்கள் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். உடல் நலன் மேம்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமை பிறக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 10ஆம் பாவமான மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். 9ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். வெளி உணவை தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். 8ஆம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்.
அதனால் மனச்சோர்வு, மனக்கவலை உண்டாகும். உங்கள் 3ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதால் எதிலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் மற்றும் நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணம் மேலோங்கும். பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வை தரும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் பாவங்களில் விழுவதால் தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைக்காக காத்திருப்போருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலகட்டமாக அமையும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான், புத பகவான் மற்றும் சுக்கிர பகவான் உங்கள் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். இந்த மாதம் 26, 27 மற்றும் 28ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த நாட்களில் நீங்கள் புது முயற்சியை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும். இந்த மாதம் நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெறும். எனினும் 2ஆம் பாதியில் செலவும் சற்று அதிக முயற்சி தேவைப்படும் மாதமாக அமையும். சிம்ம ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் 10ஆம் வீடான ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், புத பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள், உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நிலபுலன்களில் இருந்து வந்த சுணக்க போக்குகள் மாறி உங்களுக்கு வந்து சேரும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களில் விழுவதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். எனினும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். 4ஆம் பாவத்தில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் வீடு, வண்டி, வாகனம் போன்றவற்றால் அனுகூலம் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். புதிய வீடு வாங்கும் எண்ணம் ஏற்படும். 6ஆம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் தொல்லை கட்டுக்குள் வரும். மேலும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உங்கள் 8ஆம் பாவத்தில் ராகு பகவான் தொடர்வதால் ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் சாலச் சிறந்ததாகும். மேலும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். உடல் பயிற்சி அவசியம். வெளி உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கண்டக சனியாக உங்களுக்கு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். 2ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் குரு பார்வையில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் பாவமான மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் மற்றும் புத பகவானுடன் இணைவதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும்.
லாபங்கள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான திட்டங்கள் நிறைவேறும். 28, 29 மற்றும் 30ஆம் தேதி காலை 9:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சை குறைக்கவும், எந்த புது பொருளையும் வாங்குவதை தவிர்ப்பது மற்றும் புது முயற்சிகளை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். தினம்தோறும் அனுமான் சாலீசா சொல்லி வர உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். பிரதோஷ தினங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது கண்டகசனி தாக்கத்தை குறைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றங்களும் நல்ல வகை மாற்றங்களும் ஏற்படும் மாதமாக அமையும். கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழியால் அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும். 8ஆம் வீடான மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் ஆவணங்களில் கவனம் தேவைப்படும். வண்டி வாகனங்களில் வித்தை காட்டுவதை தவிர்ப்பது இந்த மாதம் நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. கேரண்டி கையெழுத்து மற்றும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர் நட்பு பாராட்டுவார்கள். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீடான மிதுன ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புது யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். அதன் மூலம் தொழில் விருத்தி உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் முன்பை விட அதிகரிக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 10ஆம் வீடான மிதுன ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் 6ஆம் அதிபதியான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. வயறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். உடல் பயிற்சி மிக மிக அவசியம். 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 3 மற்றும் 5ஆம் பாவங்களில் விழுவதால் உடல் நலம் சீராகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சந்தோஷம் பிறக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பிற்கான இடங்கள் கிடைக்கும். ராசியிலே கேத்து பகவான் தொடர்வதால் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். 28ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 29-30ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். பண பரிவர்த்தனையை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது சிறந்ததாகும். தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர மன சஞ்சலங்கள் நீங்கும். மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வர தொழிலிலும் வேலையிலும் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்திலும் மேன்மையையும் ஏற்றத்தையும் தரும் மாதமாக அமையும். துலா ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான்
குரு பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே ஜூன் முதல் பாதி வரை உங்களுக்கு கவனம் தேவை. முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேற்று மொழி வேற்று மதத்தவரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் 6ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதிரி பயம் நீங்கும். எதிலும் துணிந்து செயல்படும் எண்ணம் மேலோங்கும். எனினும் உடல் நலனில் கவனம் தேவை. இரத்த சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். எனவே கோபப்படுவதையும் அவசரப்படுவதையும் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 5ஆம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது சிறந்ததாகும். மாணவர்கள் படிப்பில் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். மாதத்தின் பிற்பாதியில் உங்கள் ராசிநாதன் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் 9ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகி அனுகூலம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் ஆதாயம் உண்டாகும். தந்தையின் உடல் நலம் மேம்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். 12ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதாலும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று வருவீர்கள். 4ஆம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்களுக்கு சுகம் ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஜூன் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் பேச்சை குறைப்பது சாலச் சிறந்தது. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்வது நன்மை பயக்கும். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் பணத்தடை விலகும். மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தீபமேற்றி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடையும் பகையும் விலகும். மொத்தத்தில் இந்த மாதம் பண விஷயத்தில் கட்டுப்பாடும் வெளிவட்டாரத்தில் பேச்சில் கட்டுப்பாடும் இருக்க வேண்டிய மாதமாகும். விருச்சிக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் உங்கள் 6ஆம் பாவமான மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே எந்த ஒரு வேலையும் பல முயற்சிக்கு பின்னர் வெற்றி காண்பீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை மற்றும் வெளி உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது உடல் நலனுக்கு நன்மை பயக்கும். 7ஆம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் வெளிவட்டாரங்களில் உங்கள் புகழ் மேலோங்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். உங்கள் வாழ்க்கை துணையால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். 5ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதிலும்
துணிச்சல் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கைகூடுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும். 4ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும். உங்கள் வீட்டில் மின் சாதனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் உங்கள் 8ஆம் பாவமான மிதுன ராசிக்கு செல்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை. வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியமாக செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எனினும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 11, 1 மற்றும் 3ஆம் பாவங்களில் விழுவதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்கள் உடல் நலம் மேலோங்கும். உடல் பயிற்சி அவசியம். 3ஆம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். திருமண தடைகள் விலகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மற்றும் 11ஆம் பாவத்தில் கேது பகவான் தொடர்வதாலும் குரு பகவானின் பார்வை விழுவதாலும் உங்கள் மூத்த சகோதரர்களின் அறிவுரையை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் சாலச் சிறந்ததாகும். ஜூன் மாதம் 7, 8, 9ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் தந்தையிடம் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய காலமாக அமையும். தினம்தோறும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் பயம் விலகும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனினும் முயற்சி அவசியம். தனுசு ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் 6ஆம் பாவமான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், சூரியன் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். 5ஆம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். 4ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீடு, வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். சனீஸ்வர பகவான் 3ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். இளைய சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். இல்லத்தரசிகள் எந்த வேலையையும் தள்ளி போடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் 7ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெளிவட்டாரங்களில் பெயர் புகழ் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் ஏற்படும். எனினும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் 10, 12 மற்றும் 2ஆம் பாவங்களில் விழுவதால் மேலும்
10ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. ஞாபக மறதி ஏற்படும். எனவே அனைத்து முக்கிய விஷயங்களை குறித்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். 12ஆம் பாவத்தில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் விரயங்கள் சுப விரயங்களாகும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும். உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். தனஸ்தானமான மகர ராசியில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 9ஆம் தேதி மாலையிலிருந்து 10, 11ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுவதால் வேலையில் கவனம் தேவை. அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தினம்தோறும் வேல்மாறல் விருத்தத்தை பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருந்து வரும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மற்றும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கு விளக்கேற்றி மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் 2ஆம் பாவமான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு பாத சனியாக சஞ்சரிக்கிறார். எனினும் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும். எனினும் பேச்சில் கவனம் தேவைப்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். 3ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் சிறு தூர பயணங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வேற்று மொழி வேற்று மதத்தினரால் அலைச்சல் உண்டாகும். 4ஆம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. நிலபுலன்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும். 5ஆம் பாவமான ரிஷபராசியில் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான், புத பகவான் மற்றும் குரு பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். மேலும் மாணவர்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறிகள் விலகும். உங்கள் 9ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் உங்கள் 6ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எனவே கவனம் தேவை. கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும். உங்கள் 5ஆம் பாவத்தில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ராசியில் விழுவதால் உங்கள் உடல் நலம் மேம்படும். முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். வீடு மற்றும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு இதனால் வரை வரவேண்டியிருந்த பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். இதனால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும். ஜூன் மாதம்
12, 13 மற்றும் 14 மத்தியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளிவட்டாரங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். புதிய முயற்சி மற்றும் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவும். தினம்தோறும் உங்களுக்கு விருப்பமான குருமார்கள் அல்லது சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடையின்றி வந்து சேரும். மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு மேன்மை ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை தரத்தின் ஏற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் மாதமாக அமையும். கும்ப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ஜென்மசனியாக அமர்ந்துள்ளார். எனவே எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்கு உடன் செய்து வருவது நன்மை பயக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தினமும் உடல் பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்வது அவசியம். வெளி உணவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். 2ஆம் பாவத்தில் ராகு பகவான் தொடர்வதால் பண வரவு தடையின்றி இருக்கும். எனினும் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற மனப்பாங்கை மாற்றிக்கொள்வது மேன்மை கொடுக்கும். 3ஆம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். எதையும் சாதிக்கும் துணிச்சல் ஏற்படும். புதிய முயற்சிகளை தடையின்றி செய்வீர்கள். 4ஆம் பாவமான ரிஷப ராசியில் மாத ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். புதிய வீடு, மனை வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள். மாதத்தின் பிற்பாதியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏற்றமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் பாவங்களில் விழுவதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெகுலேஷன் போன்ற முதலீடுகளில் லாபம் ஏற்படும். எனினும் கவனம் தேவை. 10ஆம் பாவமான விருச்சிக ராசியில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். உங்கள் தொழிலில் அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். 12ஆம் பாவமான மகர ராசியில் விழுவதால் செலவுகள் குறையும். முதலீடு செய்யும் போது கவனம் தேவைப்படும். ஜூன் 14, 15, 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சை குறைக்கவும், வீண் வாக்குறுதிகளை தவிர்க்கவும், ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். இந்த மாதம் முழுவதும் தினம்தோறும் சிவபுராணம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் மன குழப்பம் நீங்கும். பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் சென்ற மாதங்களை விட சற்று மேன்மையான மாதமாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் 3ஆம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இளைய சகோதரர்களின் ஆதரவு ஏற்படும். எதிலும் புதிய தைரியம் பிறக்கும். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு அவசரம் மற்றும் பரபரப்பை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாக அமையும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும்.
இரண்டாம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். நிலபுலன்களாலும் தந்தை வழி சொத்துக்களாலும் ஆதாயம் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் பாவமான கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு விரய சனியாக இருப்பதால் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அதனால் உடல் அசதி மற்றும் பண விரயம் உண்டாகும். 7ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதால் வெளிவட்டாரங்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் உங்கள் 4ஆம் பாவமான மிதுன ராசிக்கு செல்வதால் தாயாரின் உடல் நலம் சீராகும். வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். எனினும் தேவையற்ற மின் சாதனங்களை வாங்குவதை இந்த காலத்தில் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை எடுப்பார்கள். மேலும் உங்கள் 9ஆம் பாவமான விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்கள் தந்தையார் உடல் நலம் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேலும் 11ஆம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் லாபங்கள் வந்து சேரும். குடும்ப வட்டாரத்தில் உங்கள் பேர் புகழ் மேல் ஓங்கும். எனினும் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் 17, 18 மற்றும் 19ஆம் தேதி மத்தியானம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புது முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பண பரிவர்த்தனை மற்றும் வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். தினம்தோறும் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்து வர உங்களுக்கு விரயசனியின் தாக்கம் குறையும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வர தடைகள் நீங்கும். மொத்தத்தில் இந்த மாதம் செலவுகளை குறைத்து உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.